வணக்கம் கைஸ். இன்னிலேருந்து என் லைஃப் ஸ்டைல் விலாக் போடலான்னு இருக்கேன். அதான் காலையில் எந்திரிச்ச உடனே போயிட்டு பல்லு விளக்கிட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலான்னு நினச்சிட்டு அப்படியே கீழே போனால் எங்கள் அம்மா வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. எனக்காக எங்கள் அம்மா சாம்பார் வச்சுட்டு போயிருந்தாங்க. எனக்கு சாம்பார் வேணாம். அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ப்ரோட்டீனுக்கு எக்கு மட்டும் இருந்துச்சு. எனக்கு வேறு காஃபி குடிக்கணும் போல் டெம்ப்ட் ஆனதுனால லைட்டாக கொஞ்சம் மட்டும் சுகர் மட்டும் போட்டு சுட சுட ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த காஃபி அப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே என் ரூமில் உட்காந்து அந்த சித்திரி புத்திரி பாட்டு கேட்டிருந்தேன். ரீசெண்டாக அடிக்டான பாட்டு. அப்புறம் யாரோ என்ன சிசிடிவி கேமரா பார்க்குற மாதிரியே இருக்குது கைஸ். ஆனால் யாருன்னு வேறு தெரியல. ஒரு நாள் பிடிக்கிறேன் யாருன்னு நான் பிடிக்கிறேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என் வயிறு வேறு சாப்பாடு போட்டுன்னு கூப்பாடு பிடிச்சி அப்படியே கீழே இறங்கி போனால் எக் எடுத்துட்டேன். அப்புறம் எடுத்துகிட்டு 3 எக்கு ஹோல் எக்கும் அப்புறம் 3 எக் ஒயிட் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா சால்ட் போட்டு பீட் பண்ணி ஆம்லேட் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கும்பர் கட் பண்ணி குக்கும்பர் வித் ஆம்லேட் சாப்பிட்டுக்கிட்டேன். அதான் என் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி காலையில். இந்த செடி நண்பர்களே தண்ணி ஊற்றணும். எங்கள் அம்மா வேறு ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா ஸ்லிப்பர் போட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் வெளில போனேன். இப்போ எங்கள் டேரக்டர் நண்பர் ஒருத்தர் இருந்தார். இது இவர் தான் பார்த்துக்கோங்க. அவர் கூட அப்படியே போய் சிக்கன் வாங்கிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். அப்போ தானே கொஞ்சம் நல்லா மேரினேட் ஆகுன்ட்டு உள்ளே வச்சுட்டு கொஞ்ச நேரம் எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு அப்படி 10 நிமிஷம் நேப் எடுத்து எந்திரிச்சிட்டு கீழே போயிட்டு சிக்கன் சமைச்சு சாப்பிட்டேன். அப்புறம் பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் வெளில போயிருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 5 கிராம் கிரியேட்டின் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மில் வேறு இன்றைக்கி வந்து பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட்டு. என் ஜிம் ப்ரோ வந்திருக்காரான்னு யோசிச்சிட்டே போயிட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா என் ஜிம் ப்ரோ வந்திருந்தார். ஏய் ஹாய் ஹர்ஷா கரிபாய். அப்புறமா இதெல்லாம் தான் நான் ஒர்க் அவுட் போட்டிருந்தேன். வீடியோவில் இருக்கிற ஒர்க் அவுட் பாருங்கள். அப்புறமா நான் என்னென்ன ஒர்க் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கல. அதை நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நைட்டு வந்துட்டு 100 கிராம் ரைஸு அப்புறமா சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு ஒரு ஃபிஷ் ஆயில் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். பாய். கொஞ்சம் ஃபாலோ தட்டி விட்ருங்க.